ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோம்னா, நம்ம வருந்தனிய சிப்ளிங்ஸோட பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வேறு விளம்பரம் வேறு அதிகமாக தான் வரும், ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருந்தனிய சிப்ளிங்ஸில் பார்த்தீங்கன்னா நியூ அக்கௌண்ட் ஸ்லாப் பேடுன்னு ஒரு அக்கௌண்ட் உருவாக்கியிருக்கோம். இந்த அக்கௌண்ட்டு இதுவும் வருந்தனிய சிப்ளிங்ஸ் தான். ஏன் இந்த பிரஷிதா ஒரு சப்ஸ்கிரைபர் தானே, அவங்களும் வருவாங்க சில டைம்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வெல்கம் பேக் டு ஒரு நியூ அக்கௌண்ட். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ வாங்க கேம் பிளேக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோக்கு மறக்காம லைக்ஸ் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி பார்த்துங்க. அப்போ நம்ம போகிற சில உடனே உங்களுக்கு ஒரு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ எனக்கு ஸ்லாப் டியூஸ் அப்படின்னு ஒரு கேம் தான் விளாட போகிறோம். இது மோஸ்ட்லி இப்போ வேர்ல்டு வைடில் இல்லை ஜாண்டில் உருவாக்கின கேம். ஆமாம், மர்டர் மிஸ்ட்ரியே சுத்தமாக தெரியாது எப்படி விளாட்ணுன்ட்டு. இல்லாத அந்த கேம் பிளே நல்லாயிருக்குன்னு எல்லோரும் சொல்கிறாங்க. பட் அந்த மர்டர் மிஸ்ட்ரி எப்படி கில் பண்ணுறது, எப்படி வெப்பன்ஸ் அந்த நைஃப்பில் எப்படி அதெல்லாம் அன்லாக் பண்ணுறது, அதெல்லாம் சுத்தமாக எனக்கு தெரியாது. ஸ்லாப் டியூல்ஸ்ன்னு சொல்கிறீங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் ஆகுது தானே? ஓகே, ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம 1 vs 1 ஒருத்தவங்க கூட போவோம். நம்ம ஏற்கனவே இந்த கேமில் பார்த்தீங்கன்னா விளையாண்டு 228 வின்ஸ் எடுத்திருக்கோம். நான் இந்த பையன் கூட போய்க்கிறேன். ஓகே, ஃபஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்க போகுது. ப்ளீஸ் ஸ்டார்ட். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காம்பஸ் எடுத்துப்போம். காம்பஸ் ரொம்ப ஈஸியான மேப்பு. ஸோ காம்பஸ் எடுத்துக்கலாம். பிரஷிதா இங்கே அந்த நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு வரல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சித்தி வீட்டுக்கு போய்த்தாங்களாமா. அச்சோ, இதிலே நான் ஒரு லைஃப்பில் ஆஃப் பண்ணிட்டேன். பிள்ளைங்க இப்போ எப்படின்னா எல்லோரும் ஸ்லாப் பண்ணி காயின்ஸ் எடுக்கணும். காயின்ஸ் எடுத்து அந்த காயின்ஸை வச்சு நீங்கள் அந்த ஸ்லாப்பை அன்லாக் பண்ணிக்கலாம். அச்சோ, என்னை அடிக்கிறாங்க மக்களே. ஏன் நீ நியூபு தானே, இப்போ நீ எப்படி என்னை அடிக்க விட்டா? ஈவுக்கா அச்சோ, என்னோட 2 லைஃப்பும் குறைச்சி விட்டாங்க. ஏன்னா இந்த அக்கௌண்ட் ரொம்ப நாள் வச்சு. இந்த அக்கௌண்ட் என்னோட ஓல்டு அக்கௌண்ட்டு. ஆனால் இப்போ எனக்கு எப்படி மூவ் பண்ணுறதுன்னு சத்தியமாக பண்ணுறது எப்படி எனக்கு தெரியல. சத்தியமாக நான் சொல்கிறேன் மக்களே. ஓகே, கடைசி ஸ்லாப். போச்சு. இங்கே பெரிய மாநாடு பிரச்சனை போயிட்டுருக்கீங்க. அச்சோ, இந்த பொண்ணு வேற போ. ஓஹோ, சூப்பர் நைஸ். இங்கே மணி கார்னரில் வச்சு கார்னராக அடிக்க போது போல இருக்கு. ஐயோ, போச்சு. என்னைய அடிக்க முடியல. ஐயோ, எனக்கு ஒரே லைஃப் தான் இருக்குது. ஸ்லாப் போச்சு. எனக்கு ஹெச்பி பாருங்க. ஹெச்பி முதல்ல கொஞ்சம் ஹைட் ஆகிக்கணும். ஏன்னா ஹெச்பி பார்த்தீங்களா. ஆனால் நல்லா விளையாடுறாங்க, நல்லா ப்ரோவாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா என்னாச்சு? ஒருத்தங்க டெட்டு. நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம். சடன் டெத்து. நான் ஒரு வெற்றி ஆகிட்டோம். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் எப்படியே வெற்றிகரமாக நம்ம ஜெயிச்சிட்டோம். ஸோ செகண்ட் ரவுண்டுக்கு நம்ம போகலாம் வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா காயின்ஸ் கிடைக்கணும். கட்மோவா? யார் அந்த கட்மோ? சரி, இப்போ நம்ம 1 vs 1 போவோம். யாரும் என் கூட ஜாயின் ஆகுங்க. ஏன் வேணாம், இந்த அக்கறை ரொம்ப ப்ரோ போல இருக்குது. ஓகே, இவங்க கூட ஜாயின் ஆகிக்கலாம். சூப்பர். ப்ரோக்கு சண்டை. நானும் ஒரு ப்ரோ தான் இதில் நம்ம பார்த்தீங்கன்னா டனல்ஸ் எடுத்துப்போம். கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் போல இருக்கு. ஓகே, டனல்ஸ் தான். ஓகே மக்களே, டனல்ஸ். நோ மாமா, டனல்ஸ் தான். இதில் பார்த்தீங்கன்னா இது வேறு மாதிரி. இப்போ நம்ம இந்த ஸ்பீடு டீமன் பவர் யூஸ் பண்ணி இந்த அக்கா மாதிரி போவோம். போடி. ஐயோ, என்னை பறக்க விட்டுருச்சு அந்த பொண்ணு. ஏன்னா அந்த அக்கௌண்ட் உருவாக்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னா எனக்கு மூமெண்ட்ஸ் மறந்து போச்சு. இதே அந்த கியூட் பேபி தண்ணி அந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம விளையாண்டுருந்தோம்னா அதில் விளையாண்டுக்கலாம். போடி என் சைடு. சுந்தரி. ஆஹா, என்னால் முடியலை. ஆனால் இவங்க பாயிண்ட் எடுக்கிறாங்க. நம்ம ஒரு கோலாச்சும் எடுத்துடலாமா? வாங்க, ஸ்பீட் டீமன் இப்போ யூஸ் பண்ணுவோம். அக்கா சாரிக்கா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு நினச்சா. ஆனால் எனக்கு மூமெண்ட்ஸ் வரல. எப்படி அது எப்படி என்னையே பாயிண்ட் பண்ணும்? இவங்களும் அவுட் பண்ணிட்டாங்களா? நைஸ். எனக்கு இதில் மூமெண்ட்ஸ் வரல. ஷிஃப்ட் லாக் பண்ணிட்டேன். ஷிஃப்ட் லாக் இப்போ எனக்கு வரும் கொஞ்சமாச்சு. சைடு ஸ்பீட் யூஸ் பண்ணி ஆஹா, நைஸ்.
போயிட்டோம். ஆனால் ஸ்லாப் பண்ணிட்டாங்க. இப்போயே யூஸ் பண்ணி போய்க்கலாம். இந்த அக்கா மாதிரி இந்த ஓகே போடி அந்த சைடு. ஐயோ வச்சு வர வர வருது. ஆஹா புடி 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 புடி. நைஸ் நைஸ் நைஸ். ஐயோ புடி பார்த்துக்கோ. இங்கே பாரு, இங்கே ஒரு பொண்ணு வருது. போயிடுச்சு. இந்த பவர் நம்ம அங்கே போய் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இங்கே யூஸ் பண்ணிப்போம். ஓடி. ஐயோ டக்குன்னு ஓடு. கடவுளே. நான் ஒரு பாயிண்ட்டு, நான் ஒரு கோல் எடுத்த மக்களே. நான் ஒரு கோல். மூணு ரவுண்டில் ஜெயிச்சோம்னா அடுத்து இந்த வீடியோ முடிச்சுப்போம். இது ஃபர்ஸ்ட் ரவுண்டு. ஐயோ அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம ஜெயிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ரவுண்டு ஜெயிச்சாச்சு. இனி டூ ரவுண்ட்ஸில் ஜெயிச்சோம்னா நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஐயோ வளர்றனே. அடுத்து நெக்ஸ்ட் போட்டிக்கு வாங்க போகலாம். இப்போயும் நம்ம 2 vs 2 போவோம். நான் ப்ளூ டீம். என் கூட வாங்க. என்கிட்ட சேட் அன்லாக் பண்ணியிருக்கேன். நான் டைப் பண்ணோம்னா எந்த சேட் வித் மோர் பீப்புள்ஸ் வேணாம். ஹாய்ன்னு பார்த்தா நான் பெர்ஷெக் மாஸ்டர். நான் பெர்ஷெக்கில் நல்ல பவரை விளையாடுவேன். பட் என்னன்னா நம்ம இப்போ அரேனாக்கு தான் மோஸ்ட்லி எல்லோரும் போகிறாங்க. அரேனா ஓகே, அரேனாக்கு வந்திருக்கோம். ஏன் கூட வாங்க, நான் ப்ரோ தான், என்னை நம்புங்க தயவு செய்து. அட தம்பி இங்கே வாடா, பேக்கன் பண்ணி இங்கே வாடா. நான் ப்ரோ தான். என்னோடய லெவல் பார்த்தீங்கன்னா 230 டைம்ஸ் ஜெயிச்சிருக்கேன். தயவு செய்து என் கூட வாங்க. அப்பாடா இந்த டைம் நம்ம ஐஸ் பெர்க்ஸ் எடுத்துக்கலாம் ப்ளீஸ். ஐஸ் காம்பஸ். ஆனால் இப்போ நம்ம பெர்ஷெக் எடுத்துப்போம். நீ போ. நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி தரேன். ப்ளீஸ்ல பண்ண இப்படி அடிக்கணும், ஜம்ப் பண்ணுவோம், இப்படி அடிக்கணும். அங்கே பார்த்திங்களா, அங்கே மாநாடு பிரச்சனை போயிட்டுருக்கு. பறக்க விட்டேன் நான், பார்த்தீங்களா? போடு, மறுபடியும் பறக்க விட்டேன். பார்த்தீங்களா, நம்ம நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ அடிச்சிட்டோம் பாருங்க. ஐயோ அவனை போடு. ஆஹா என்னை விட மாட்டானுங்க போல இருக்கு. ஐயோ ஜஸ்ட் ஒரு எட்ஜ், கார்னர் எட்ஜ் விட்டா. ஐயோ போச்சு ஹெச் போய் பாரு தம்பி, அவன் கதை போய் முடிச்சுவான். போடு. நான் பறக்க விட்டேன். நான் தான் பாயிண்ட். ஓகே மக்களே, செகண்ட் ரவுண்டில் நம்ம ஜெயிச்சிட்டோம். இன்னும் ஒரு 2 ரவுண்டு வச்சுக்கலாமா? ஜாலியாக தான் இருக்குது இந்த கேமு. ஸோ இந்த கேம் மாதிரி ஃப்ரெஷ்ஷாக அவங்க சப்ஸ்கிரைபர் கூட சேர்ந்து விளையாடணும்னா அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் டார்கெட் இருக்குது. 5 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்து ஃப்ரெஷ்ஷாக வச்சு நாங்கள் வீடியோ போடுவோம். ஸோ ஓகே, இந்த பர்சன் கூட நம்ம சேர்ந்துருக்கோம். ஐஸ்பெர்க்ஸ் எடுங்கடா. அந்த மேப்பை நான் பார்த்ததே இல்லைடா. தயவு செய்து அந்த மேப் எடுங்க. நைஸ். காம்பஸ் 3த்தையுமே காம்பஸா? ஏன் ஐயோ உங்கள் 2 பேரும் நல்லா ஐயோ மாட்டேங்க என்னைய. ஐயோ கம்பி. ஐயோ கபடின்னு சொல்லி வந்துக்கலாம். ஓஹோ நல்ல டேஞ்சரஸான லெவல் சிக்கியிருக்கோம். நம்ம டேஞ்சரஸான லெவல் சிக்கியிருக்கோம். முடியல மக்களே. இப்போ எஸ்கேப் ஆகிற வழி தான் இருக்குது நம்மளுக்கு. நம்ம ஸ்பீட் டீமில் வச்சு எஸ்கேப் ஆயிடலாம். ஓடுறா ஓடி. இங்கே வந்துக்கிறேன். ஷார்ட் கட் யூஸ் பண்ணி இங்கே வந்துட்டோம். ஐயோ நானும் கீழே வந்துட்டேன். எதுக்குன்னா நான் தனியாக விளையாட முடியுமா? இப்போ தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆனால் அதுக்குன்னு வேணும்னு விடல, கை ஸ்லிப் ஆகிடுச்சு. உங்களை பார்த்தீங்களா எப்படி இல்லை? இந்த பர்சன் கூட விளையாடலாம். நான் வரேன்டா. ஏய் லிப்ஸ்டிக் போட்டு ஜார் மண்டை திமிர கொழுப்பு. நானே உங்க கூட வரேன். மறுபடியும் இவங்களுக்கு நம்மளுக்கு தான் சண்டை. என்ன நோன்னு காமிக்கிறோம் பார்த்தீங்களா? நோட்டீஸ் பண்ணிங்களா? ஐஸ் பர்க்ஸ் நைஸ். ஆனால் இதுக்கு பார்த்தா பெர்ஷெக் தான் கரெக்டாக. ஏன்னா ஜம்ப் பண்ணி போகிறது. எப்படி அவங்க ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் வச்சுருக்காங்க. ஐயோ கிராஸ் ஆயிட்டக்கா. வேணும்னே போய் விழுகிறோம் பார்த்தீங்களா? சூப்பர் பறக்குத்த. நம்ம
அவங்கள. என்ன இந்த சைடு வண்டினா ஓ போச்சு, நம்ம கால காலி. ஏன்னா ஐ திங்க் நம்ம கடைசி ஒரு ரவுண்டு தான், ஜெயிக்க விடவே மாட்டேங்கிறாங்களே. விடுங்கடா தயவுசெய்து, இதுக்கு மேலே இவங்கிட்ட வேணாம். ஐஸ் பிரக்ஸில் ஜெயிக்கலான்னு பார்த்தோம்னா விட மாட்டேங்கிறாங்க. இவனுக்கு பார்த்தீங்களா, இவனுக்கு என்ன கொழுப்பாமா நோன்னு காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான். அடே சோப்பா, இவங்க 2 பேரும் டீம் அத்தங்காசம் பண்ணிட்டு இவங்க ஒரு ரவுண்டு மட்டும் இப்போ பார்ப்போம். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா என்ன அவங்க கருத்தை எடுக்க வேண்டியதுன்னா பெர்ஷேக்கு யூஸ் பால ஸ்ட்ரிங்க்கு தான் இருக்கணும். இதை நம்ம போட்டோம்னா குட்டி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கள், குட்டி ஆயிட்டேனா, இப்போ குட்டி ஆயிட்டு உங்களை ஒன்று போட்டுருவேன் சொன்னாங்களே பார்த்தீங்களா, தள்ளி கீழே விழுகிறேன். என்ன எனக்கு மூமெண்ட்ஸ் வரல. இப்போ தான் இந்த அடப்பா மூமெண்ட்ஸ் பொறுமை தேவை. அப்படியா? இப்போ ஸ்ட்ரிங்காய் உங்களை போட்டு வரேன். அச்சோ, ஸ்ட்ரிங்கால விட மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு தேவையான பவர் இந்த இந்த கேமில் இருக்க மோஸ்ட் பெஸ்ட்டான பவர் எடுத்தால் கூட விட மாட்டேங்கிறாங்க. ஃபாஸ்ட் ஸ்லாப் போடு அப்படித்தான் போடு. அவன் சரக்கி தோற போடும். அதில் மிஸ் பண்ணிட்டான். இல்லை, இவன் இதுக்கு மேலே சேர வேணாம். இவன் இந்த டீம் கூட சேரவே வேணாம். ஓகேவா மக்களே? ப்ளீஸ் நான் கேட்குறேன், ஒரே ஒரு டைம் மட்டும் ஜெயிச்சிருவோம். அப்புறம் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம தோக்குறது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது. நல்லா ஒரு லெவலுக்கு இந்த மாதிரி இவெல்லாம் வேண்டாம் மக்களே, மொக்கையான எவனுமே நல்லவனா இல்லைப்பா. எனக்கு டிஃபென்ஸாக 2 டீமுக்கு வாங்க, 2 பேர்த்துக்கு வாங்க. இந்த அக்கா கூட சேர்ந்துருக்கோம். ஓ, அந்த அக்கா கொழுப்பு பார்த்தீங்களா? சரி, எடுத்து போத்தோம். ஆனால் அவங்கள்ட்ட பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கான பவரான வெப்பன்ஸ்லாம் இல்லை. கர்ஸ்டு ஸ்பிரிட் ஆமாம், என்னென்னா பேர் வைக்கிறாங்க. ஆனால் நான் போகிறேன் பை. உங்களை நம்பி வந்து பார்த்தேன் நான் அச்சோ இவங்க கூடயா? வேண்டாம் வரேன். ஸோ கடைசி ரவுண்ட் இதில் ஜெயிச்சிடறோம் கன்ஃபார்மாக. சிசர் எடுக்க, சிசர் கத்திரிக்கோள், சிசர் டனல்ஸ் வேணா, சிசர் வால்ஸா. ஐயோ, இது ரொம்ப கஷ்டமான மேப் ஆச்சு. இதுக்கு ஸ்ட்ரிங்க்கு, ஐயோ ஸ்ட்ரிங்க்கு தானா. நம்ம டிஃபென்ஸ் பண்ணலாம், டிஃபென்ஸ் வேணால் பண்ணலாம். சில ஸ்டூபிட்ஸ்லாம் வரும்ல அட்டாக் பண்ண. நைஸ் பாய். நான் உங்களுக்கு இங்கேருந்து பார்க்குறேன். வாட்ச் டவராத்தோம் போச்சு. அவங்கள தள்ளிட்டாங்களா? இப்போ இந்த அக்கா கீழே வரும் பார்த்தீங்களா? ஐயோ 3 காரில் வச்சு அடிக்கிறேன். போடி என் சைடு. எனைய மறந்துடுச்சு நான் அங்கே இருக்கேன்ட்டு. அவனை ஸ்லாப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனைய மறந்து போச்சு. இங்கே நான் இப்போ ஸ்ட்ரிங்காகி வருவேன் தங்கம். இவனும் நான் என்னை மாதிரி வாட்ச் டவராக பண்ணுறான். டே கடைசி ரவுண்டு என்னை ஜெயிக்க வச்சுருங்க தயவு செய்து. அட பேஸ்க்கு கடத்த வந்து லேண்ட் ஆகிட்டேன். அவன் தான் பாயிண்ட் எடுத்தாங்க மக்களே. இதுக்கு எனக்கு தெரியாது, எனக்கு லேக் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இவன் நினைப்பான் உன் கூட டீம்மேட்டாக வந்த பற்றி அது ஏன் தப்புன்னு சொல்லுவான். பட் நம்ம அந்த அளவுக்கு நல்லா விளாட்றோம். அவ்வளோ வளர்றேன் நான். ஐயோ என்ன இவ்வளோ டெட்ஸாரேன். எனக்கு இதில் மூமெண்ட்டே பண்ணல. ஸ்லாப் பண்ணிட்டு கீழே விழுகிறான். ஓடி. ஐயோ என்னடா இது. ஓ இதுக்கு மேலே நம்ம எடுக்க வேண்டிய பவர் பெர்ஷெக் தான். இதை வச்சு பறக்க விட்டுடலாம். ஸ்ப்ரிங் ஷூ கூட எடுத்துக்கலாம் போல இருக்கு. ஏன் சொல்லட்டுமா, இந்த கேம் நான் ரொம்ப ப்ரோவும். இதுக்கு முன்னாடிலாம் நல்லா தான் விளையாடுவேன். இப்போது இந்த ஐடி பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப நாள் கழித்து கேப் விட்டேன். ராப்ளக்ஸ்னாலே மீனிங்னு தெரியாத அளவுக்கு ஆயிடுச்சு எனக்கு. ஓ எங்கே பாரு, கிராஸாக ஸ்லாப் பண்ணல. அப்படியே கார்னர் டு கார்னராக போயிரு அவன் அங்கே பார். இல்லை மக்கள், இதுக்கு மேலே நம்ம ஸ்ப்ரிங் ஷூ தான் எடுக்கணும். ஸ்ப்ரிங் ஷூ அது எல்லாத்தையும் டேஷ் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸ்ப்ரிங் ஷூ பார்த்தீங்கன்னா லாக்கின் ஓகே போதுமா? உன்னோட லாக்கின் போதுமா? ஒரு லாக்கின் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே லாக்கின் பண்ணணும்னா நான் ஓகேன்ட்டு டைப் பண்ணி தான் ஆகணும்.
டைப் பண்ணுறக்குள்ள அவங்க வந்து இப்போ என்னை ஸ்லாப் பண்ணிடுவாங்க. ஓகே போதுமா? ஓகேண்ணே. ஓ இவன் பார்த்தீங்களா இந்த நியூபே அடிக்கிறான். போடு ஒரு கில்லு. என்னால் முடியல. இந்த மேப் ரொம்ப டஃபஸ்ட்டாக வச்சுருக்காங்க. இப்படி ஜம்ப் பண்ணி போக முடியாது என்னால். இப்படியெல்லாம் ஜம்ப் பண்ணுற மாதிரி மேப் தந்தாங்கன்னா ஐயோ இந்த அக்காவுக்கு தப்பிக்க போடு போடு போடு. ஒரு பாயிண்ட் 1 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டோம். அது நான் தான் ஸ்கோர் பண்ணேன். இவன் போகிறான், என்னை விட ப்ரோவாக தான் விளையாடுறான். ஆனால் டிஃபென்ஸில் அவனுக்கு தான் ப்ரோ இல்லை. ஐயோ இந்த அக்கா பாரு. சார் அவனை டிஃபென்ஸில் ப்ரோன்னு சொல்லிட்டேன். நான் டிஃபென்ஸில் கொஞ்சம் தான் ப்ரோ. இத்த வண்டதுலேருந்து ப்ரோனே பேசுகிறேன். இந்த மாதிரி மினி பேடல் கேம்ஸில் விளையாண்டாலே நம்ம எப்போயுமே ப்ரோன்னு தான் நினச்சி தான் விளையாடுவோம். ஆனால் நம்ம ப்ரோ இல்லை, நம்ம ஒரு நியூப் அந்த மாதிரி தான். பிளாசா பிளேயர் அந்த மாதிரி. என்ன 2 சைடு வளைச்சி போடுறீங்க? நான் ஓஹோ அப்படி வழி வராங்க 2 டைரக்ஷன், அதாவது ஈஸ்ட் வெஸ்ட் அப்படி வராங்க. ஐயோ போச்சு. நம்ம இப்போ என்ன அட இந்த ரவுண்ட் அவ்வளோக்கான டக்குன்னு முடியும் எனக்கு தெரியல. எனக்கு இந்த சைடு தானே இந்த பையன் வருவான். அப்படியே ஒரு ஸ்லாப் இடி சார். ஓ இந்த சைடு இந்த அக்கா. அட ஆனால் எனக்கு என்ன லக்குன்னு தெரியல. நான் ஃபாலையாக மாற்றிங்கிறேன் ஸ்லாப் பண்ணாங்கன்னா. இவன் வரான் பார்த்தீங்களா, இவன் ஒரு பர்சனுமே இப்படி தான். என்னால் தயவு செய்து என்னால் முடியலை. எத்தனை ரவுண்டு எத்தனை இந்த வர ஓ இங்கே ஆஹா நான் எவ்வளோ கில் பண்ணியிருக்கேன்? நான் 4 கில் பண்ணியிருக்கேன். 4 டைம் கில் பண்ணியிருக்கேன். 4 டைமே அவங்களுக்கு ஒன்றதே அதிசயம். ஓகே 5வது கில்லு. இவன் எதுக்கும் என் கூட ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் வந்திருக்கான். ஓ மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். போனன் சைடு நான் எனக்கு வெறி ஆயிடுச்சு. அதான் கில் லைனாக பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ அவன் பார்த்தீங்களா என்ன மாதிரி பிளான் பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணு ஏனே அடிச்சிருச்சு. அதான் நம்ம இவ்வளோ ஆனால் போராடி வந்து எப்படி சொல்ல கண்ணு கலங்குற மாதிரி இருக்குது. அதாவது இத்தனை தூரம் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி நான் வீடியோவில் பார்த்தினா 3 டைம் ஜெயிப்போமோன்னு நினச்சி பண்ணால் இப்படி நடக்குதுன்னு நான் நினச்சே பார்க்கல. 2 டைம் ஜெயிச்சிருக்கோம், 4 டைம் லாஸ் ஆகிருக்கோம், மூமெண்ட்ஸ் வரல. நெக்ஸ்ட் டைம் பார்த்து வேணும்னா ஃப்ரெஷ்ஷாக கூட வேணும்னா நீ இந்த வீடியோக்கு லைக் தாருக்கு 5 லைக் வந்துச்சுன்னா போடுவேன். மறுபடியும் ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கான். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணி பார்த்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உடனே நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். நான் உங்களை எல்லாரையும் மிஸ் பண்ணேன், நீங்களும் மிஸ் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா? பாய், லவ் யூ காய்ஸ்.